எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஆக்டோபஸ் அண்ணாமலை பைத்தியமே கவுன்சிலர் பதவியில இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அறவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்து பிடித்து சித்தம் கலைந்து தெளிகிற அறவேக்காடு ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நாலா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. ஆர்பி உதயகுமார் யாருன்னு மதுரை தானா தெரியாது, செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தானா தெரியாது, அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தானா தெரியாது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில் 2. நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான், அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். எனவே ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை